ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவரு, அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் வந்து புகார் கொடுக்கறனா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போட கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யாரு கொடுக்க போறா? உண்மையால எனக்கு வந்து ஒரு காலத்துல நல்ல நண்பரா தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் வந்து இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் வந்து அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? அப்புறம் சொல்றார், இங்க அத்திக்கடை அவனாசி திட்டம் எத்தனை வருஷம் நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க? 66 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிறீங்க. இது வர வேணும். வறட்சியான பகுதி, அங்க இருக்கிற ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும். நிலத்தடி உயர வேணும். விவசாய தேவை நீர் கிடைக்க வேணும். குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க வேணும். அம்மா இருக்கும் போதே கொண்டு வர நினைச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு நானும் ஒரு விவசாயி. அதனால விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி, ₹1 மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இல்ல, முழுக்க முழுக்க நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிதி 1652 கோடி நிதி ஒதுக்கி 1652 கோடி நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றணும். அங்க அடிக்கல் நாட்டுறேன். பணி வேகமா நடந்துட்டு இருந்தது. கொரோனா காலம் பணி தடைப்பட்டது. மீண்டும் பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர் வந்து நிறைவேற்றப்பட்ட திமுக ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் திறந்துட்டு போனார். அதுக்கு பிறகு அங்க இருக்கிற விவசாயிகள், பல விவசாய அமைப்புகள், பல கட்சி ஆச்சரியம் இல்லாம திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்னை அழைச்சி நாங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்துதான் போராட்டம் நடத்தணும். அதனால எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்தணும் சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு இவர் வரல. கேட்டா அம்மா படமும் தலைவர் படம் இல்லைன்னு பொய்ய சொல்லி வர மறுத்துட்டார். என்ன, இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள், அவர்களுக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்புவதற்காக கொண்டு வந்த திட்டம். இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல வந்து கலந்துக்கல. பொறாம, இப்படி பொறாம பிடிச்சால் நாட்டுக்கு தேவையா?